வணக்கம். இணைந்திருப்பது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குகிற நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கையுடன் கொழும்பில் அமைந்துள்ள நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான கலையகத்திலிருந்து உங்களை சந்திக்கும் நான் ஜூடின் சிந்துஜன். அமெரிக்கா, ஐரோப்பா, மத்திய கிழக்கென உலகின் பல பாகங்களிலும் இருந்து சக்தி குளோபலோடாக இணைந்திருக்கும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். குறைநிரப்பு பிரேரணை மீதான வாக்கெடுப்பில் நிலவிய சர்ச்சை தொடர்பில் ஆராய்வதற்கு சபாநாயகரினால் குழு நியமனம். படகு மூலம் சட்டவிரோதமாக ஆஸ்திரேலியாவை சென்றடைந்த 12 புகலிட கோரிக்கையாளர்கள் நாடு கடத்தல். இந்திய பாராளுமன்றம் நோக்கி எதிர்ப்பு பேரணியில் ஈடுபட்ட சோனியா காந்தி, ராகுல் காந்தி மற்றும் மன்மோகன் சிங் ஆகியோர் தடுத்து வைப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டுச் செய்தி. குறைநிரப்பு பிரேரணை மீதான நேற்றைய வாக்கெடுப்பு தொடர்பில் ஆராய்வதற்காக 4 பேர் கொண்ட குழுவை நியமித்துள்ளதாக சபாநாயகர் கரு ஜெயசூரிய தெரிவித்துள்ளார். சில உள்நாட்டுச் செய்திகள். குறைநிரப்பு பிரேரணை மீதான நேற்றைய வாக்கெடுப்பு தொடர்பில் ஆராய்வதற்காக 4 பேர் கொண்ட குழுவை நியமித்துள்ளதாக சபாநாயகர் கரு ஜெயசூரிய தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் இரா சம்பந்தன், முன்னாள் சபாநாயகர் சமல் ராஜபக்ச, நீதியமைச்சர் ஜனாதிபதி சட்டத்தரணி விஜயதாச ராஜபக்ச மற்றும் முன்னாள் நீதியமைச்சர் ரவுப் ஹக்கீம் ஆகியோரை வாக்கெடுப்பு தொடர்பில் ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிப்பதற்காக நியமித்துள்ளேன். இந்த அறிக்கை கிடைத்ததன் பின்னர் இது தொடர்பில் முடிவுகளை எட்ட முடியும். இது தொடர்பில் 11:30 அளவில் மீண்டும் கலந்துரையாடி தீர்மானங்களை எட்டுவோம். ඒ 4 දිනාගේ වාර්තාව ලැබිච්ච පස්සේ අපිට තීරණය ගන්න පුළුවන්. අද අපි 11 හිටියට රැස් වෙලා ඉතුරු කටයුතු සාකච්ඡා කරමු. කරු කතානායකතුමනි, ඔබතුමා දැන් කමිටුවක් පත් කරා. හැබැයි මේ කමිටුව 4 දෙනාම சபாநாயகர் அவர்களே, நீங்கள் ஒரு குழுவை நியமித்துள்ளீர்கள். எவ்வாறாயினும் இந்த குழுவில் உள்ள 4 வரும் குறைநிரப்பு பிரேரணைக்கு ஆதரவாக வாக்களித்தவர்களே. කමල් එතුමා හිටියේ නෑ. චමල් රාජපක්ෂ මැතිතුමා චමල් රාජපක්ෂ මැතිතුමා උන්නේත් නෑ. අක්ෂය මේ මොකද මේ පත් චමල් රාජපක්ෂ මැතිතුමාගේ සම්දෙන උරුන්නේ. චමල් රාජපක්ෂ මැතිතුමා උන්නේ සම්දෙන හිටියේ නෑ. ඔව්. නේද විපක්ෂ නායකතුමා විපක්ෂයේ නියෝජනය කරන විපක්ෂ නායකතුමා. எதிர்க்கட்சித் தலைவர் எதிர்க்கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்துவார். ஏனையவர்கள் அவர்களின் விருப்பப்படி வாக்களிக்கலாம். எவ்வாறாயினும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமது கருத்துக்களை பரிமாற பாராளுமன்றத்தில் அமளித்துமளி ஏற்பட்டது. இதன் காரணமாக சபை நடவடிக்கைகளை சபாநாயகர் ஒத்திவைத்தார். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா சென்றிருந்த 12 பேர் நாடு கடத்தப்பட்டு இன்று அதிகாலை மீண்டும் இலங்கையை வந்தடைந்துள்ளனர். ஆஸ்திரேலியாவிலிருந்து விசேட விமானம் மூலம் இவர்கள் இலங்கைக்கு திருப்பி அனுப்பப்பட்டுள்ளனர். நாட்டை வந்தடைந்தவர்களில் 3 சிறுவர்களும் அடங்குவதாக கட்டுநாயக்க விமான நிலைய போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த குழுவினர் ஜாயல துடல்ல பகுதியை சேர்ந்தவர்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலதிக விசாரணைகளின் பொருட்டு இந்த குழுவினர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு வீடுகளை கட்டிக் கொடுக்கும் வேலை திட்டத்தின் மற்றொரு கட்டம் ஜனசத முன்னணியின் தலைவர் பத்ரமுல்ல சீலாரத்ன தேரரினால் முன்னெடுக்கப்பட்டது. இந்த வேலை திட்டம் மல்வான கீழ்பிரிவு மாபிட்டிகம பிரதேசத்தில் நேற்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டது. தற்போது வரி அதிகரித்து செல்கின்றது. இந்த விடயத்தை எந்தவித அமைச்சர்களோ பாராளுமன்ற உறுப்பினர்களோ கதைப்பதில்லை. நாட்டில் உள்ள பிரதமரும் அதிகரித்த வரி தொடர்பில் கதைப்பதில்லை. நாட்டில் பெருமளவிலான மக்கள் சுமைகளுடனே வாழ்கின்றனர். அவர்கள் பாராளுமன்றத்தில் மோதிக்கொள்கின்றனர், ஏசிக்கொள்கின்றனர், ரத்தம் வடிக்கின்றனர். இது உண்மையில் மக்களின் பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும் ஒரு முறையா? අයගේ ප්‍රශ්න ටික විසඳා ගන්නවා මිසක් ජනතාවගේ ප්‍රශ්න විසඳන්න මේ අයට කිසිම වෙලාවක ඕනෑ කමක් නැහැ. வவுனியா கமநல அபிவிருத்தி திணைக்களத்தின் ஏற்பாட்டில் நஞ்சற்ற உணவுப் பொருட்கள் விற்பனை நிலையம் வவுனியாவில் இன்றைய தினம் திறந்து வைக்கப்பட்டது. ஆரோக்கியமான வாழ்வுக்கு நஞ்சற்ற உணவு என்ற துணைப்பொருளில் இடம்பெற்ற இந்த விற்பனை நிலையத்தில் ரசாயனம் பயன்படுத்தாத மரக்கறிகள், அரிசி மற்றும் சிறு தானியங்கள் என்பனவும் விற்பனை செய்யப்பட உள்ளன. கோவில்குளம் கமநல சபைகள் திணைக்களத்தின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் வவுனியா மேலதிக அரசாங்க அதிபர், வவுனியா பிரதேச செயலாளர் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். ஹமதோடை வலசமுல்ல பகுதியில் வீசிய பலத்த காற்றினால் சில வீடுகள் சேதமடைந்துள்ளன. வலஸ்முல்ல கணுமுல்தனிய பிராந்தியத்தில் வீசிய பலத்த காற்று காரணமாக நேற்றிரவு சில வீடுகள் சேதமடைந்துள்ளன.
இதேவேளை இன்று மாலையும் நாட்டின் பல பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. நாட்டின் பல பகுதிகளில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிக மழை வீழ்ச்சி பதிவாகலாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது. இது தவிர மலையகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் மாலை வேளையில் தொடர்ச்சியான மழை பெய்து வருகின்றது. கடும் மழை காரணமாக பொதுமக்கள் அசௌகரியங்களை எதிர்நோக்கியுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டுள்ளார். தொடர் மழையின் காரணமாக மலையகத்தில் ஆறுகள் சிலவற்றின் நீர்மட்டமும் அதிகரித்து காணப்படுகின்றது. மலையகத்திலிருந்து ஊற்றெடுக்கும் கழனி மற்றும் மகாவலி ஆறுகளின் நீர்மட்டம் வெகுவாக அதிகரிக்கும் சாத்தியமுள்ளதால் இந்த ஆறுகளை அண்மித்து வசிப்பவர்களை அவதானமாக செயற்படுமாறு போலீசார் கூறியுள்ளனர். சர்வதேச வர்த்தக ஒப்பந்தங்கள் தொடர்பில் கருத்து தெரிவிப்பதற்காக தேசிய ஒருங்கிணைப்பு குழு ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றை இன்றைய தினம் ஏற்பாடு செய்திருந்தது. அவர்கள் சுதந்திர வர்த்தக ஒப்பந்தங்களை முன்னெடுக்கும் போது பொருளாதார மற்றும் தொழில்நுட்ப ஒப்பந்தங்களுக்கு என்ன நடக்கின்றது? இந்த ஒப்பந்தங்கள் பொருட்கள் அனைத்தையும் எப்போதும் மட்டுப்படுத்தும் வகையில் அமைகின்றது. பல்வேறு தரப்புகளிடமிருந்தும் பல்வேறு விதமான சேவைகளை உள்ளடக்குகின்றது. இந்த ஒப்பந்தத்தினூடாக தகவல் தொழில்நுட்ப மற்றும் கடற்படை சேவைகள் இதன் மூலம் ஆரம்பிக்கப்படும். எவ்வாறாயினும் இதனுடைய செயற்பாட்டுத்தன்மை சர்வதேச வர்த்தக விதிகளுக்கு உட்பட்டது. இதன் காரணமாக சர்வதேசம் இதனை ஏற்றுக்கொள்கின்றது. சில சமயங்களில் இந்த சட்டங்கள் சில நாடுகளின் புறக்கிருத்திய நிலைப்பாடுகளில் தாக்கத்தை செலுத்தினால் அவர்கள் இந்த ஒப்பந்தங்களுக்கு உடன்பட மாட்டார்கள். எமது உள்ளூர் சந்தைகளை வெளிநாட்டு சந்தைகளாக விரிவுபடுத்த முன்னர் எமது நாட்டின் சட்டத்திட்டங்களை நாம் பலப்படுத்த வேண்டும் என தமது தாய் தேசத்தை நேசிப்பவர்களை நாங்கள் கேட்டுக் கொள்கின்றோம். අසංකලාට පසුව යම් යම් නීති ඒ රටවල් එකතු කළාට ඒක මේ ගිවිසුම හරහා බලපවත්වන්නේ නැහැ. மட்டக்களப்பு மாவட்டத்தில் காணாமல் போனவர்களின் குடும்ப அமைப்புகள் ஒன்றிணைந்து இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தனர். இந்த ஆர்ப்பாட்டம் மட்டக்களப்பு நகரில் முன்னெடுக்கப்பட்டது. நாட்டில் இடம்பெற்று வரும் கடத்தல் மற்றும் காணாமல் போனவர்களுக்கு நீதி கோரியும் மட்டக்களப்பில் காணாமல் போனோரின் குடும்ப ஒன்றியத்தினால் ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. மட்டக்களப்பு நகர மத்தியில் ஆரம்பமான கவனஈர்வு ஊர்வலம் மாவட்ட அரசாங்க அதிபரின் காரியாலயம் வரை சென்றது. மாவட்ட அரசு அதிபர் காரியாலயத்திற்கு சென்ற ஆர்ப்பாட்டக்காரர்கள் மகஜரை மேலதிக அரசாங்க அதிபரிடம் கையளித்ததன் பின்னர் மாவட்ட பிரதி போலீஸ் மா அதிபர் அலுவலகத்திலும் அவரின் பிரதிநிதியிடம் மகஜர் ஒன்று கையளிக்கப்பட்டது. எங்களும் காணாம போன குடும்பத்துல ஒரு அங்கத்தவர், எங்கட குடும்பத்திலையும் ஒரு 3 பேர் காணாம போயிருக்கு. இதுவரை காலத்துக்கும் இப்படி பல முறையிலையும் வெள்ளவன் கடத்தல், பல முறையிலையும் கடத்தி சென்ற முறையில காணாம போயிருக்கிறாங்க நிறைய பேர். மலையகத்தின் பல மாவட்டங்களிலும் இயற்கை அனர்த்தங்கள் பதிவாக வரும் நிலையில் இயற்கை அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்ட மக்களிற்கான வசதி வாய்ப்புகள் தொடர்ந்தும் கேள்விக்குறியாகவே இருந்து வருகின்றது. கண்டி பண்புல பிரதேச சபைக்குட்பட்ட வியாகுல தோட்டத்தில் வாழ்கின்ற மக்களின் நிலை நியூஸ் ஃபர்ஸ்டின் கேமராக்களில் இவ்வாறு பதிவாகியது. இந்த தோட்டத்தில் 115 குடும்பங்களை சேர்ந்த 420 பேர் வாழ்கின்றனர். கடந்த 2012ஆம் ஆண்டு இடம்பெற்ற இயற்கை அனர்த்தம் காரணமாக இந்த தோட்ட பகுதியில் இருந்த மக்கள் பாதுகாப்பு நிமித்தம் ஒரு வார காலம் நக்கல்ஸ் பாடசாலையில் தங்க வைக்கப்பட்டிருந்தனர். எனினும் அவர்களுக்கான உரிய வாழ்வாதார நடவடிக்கைகள் வழங்கப்படாமையால் இந்த மக்கள் மீண்டும் தமது குடியிருப்புகளுக்கு திரும்பியுள்ளனர். இயற்கை அனர்த்தத்திற்கு எப்போதும் முகம் கொடுக்கக்கூடிய நிலையிலேயே இந்த மக்கள் தமது வாழ்வாதாரத்தை முன்னெடுத்து செல்கின்றனர். இந்த மக்களுக்கு புதிய குடியிருப்புகள் கட்டித்தருவதாக தெரிவித்து அவர்களிடமிருந்து பணமும் பெறப்பட்டுள்ளது. எனினும் தொடர்ந்தும் உடைந்த குடியிருப்புகளினுள் பாதுகாப்பற்ற நிலையில் தமது வாழ்வாதாரத்தை இந்த மக்கள் முன்னெடுத்து செல்கின்றனர். நாங்கள் லைட்டு வீட்டில் தாங்க இருக்கிறோம். இப்படித்தான் வீடு வசதியும் இல்லை, தண்ணி வசதி இல்லை, ரோட்டு வசதியும் இல்லை. நாங்கள் சல்லியும் 1250 ரூபா கொடுத்தோம். அதுக்கு ஒன்றும் முழுவ காணா. எங்களுக்கு காணி தரேனாங்க, காணியும் கொடுக்கல. தனியாக வீடு கட்டி தரேனாங்க, அது எங்களுக்கு கொடுக்கல. மலசலகூடம், குடிநீர் போன்ற எந்தவித அடிப்படை வசதிகளும் பெற்ற நிலையில் இந்த மக்கள் தமது வாழ்வாதாரத்தை முன்னெடுத்து வருகின்றனர். மலையக மக்களின் வாழ்வாதாரத்திற்காக குரல் கொடுப்போம் என்று கூக்குரலிடும் அரசியல் தலைமைகள் பாராமுகம் தொடர்பில் மக்கள் தமது வேதனைகளை வெளியிடுகின்றனர். அந்த சர்வதேச தகவலுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் நிறைய தினத்திற்கான மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்தி அறிக்கையை இரவு 8 மணிக்கும் மணித்தியால செய்தியை 2:25 எதிர்பாருங்கள். வணக்கம்.